ஹலோ மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் கிஷோர் ப்ரோ. நம்ம எந்த டீம் வந்துட்டு பார்க்க போறோம் அப்படின்னா குஜராத் தமிழன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த டீமை பிளேயிங் லெவனே வந்துட்டு தமிழ் பிளேயர்ஸை வச்சு உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி கடந்த ஒரு 3-4 சீசனா வந்துட்டு அப்படி வந்துட்டு இதை எடுத்துட்டு இருக்காங்க டீமு. ஸோ ஃபர்ஸ்ட் கிஷோர் பேட்டே சொல்லலாம். சரி, கிஷோர் பேட்டே போலாம். என்ன நினைக்கிறீங்க? எப்படி டீம் எடுத்திருக்காங்க? இந்த டீமை வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் எப்படி ஐபிஎல்ல குஜராத் டீம் ஏ, குஜராத் பி, குஜராத் சின்னு 3 டீம் ஆட வைக்கலாம்? என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இல்ல, ஒரு பயங்கரமான ஒரு இப்படிதான் ஆப்ஷனா இப்படிதான் பண்ணணும். எந்த ஸ்லாட்டையும் மிஸ் பண்ணக்கூடாது, எந்த பிளேயரையும் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஃபில் பண்ணணுன்றத 25-25 பண்ணிருக்காங்க. எத்தனை டீம்? ஒரு சில டீம் பண்ணிருக்காங்க. பட் இவங்க 25-25 பண்ணி இப்ப நீங்க சொல்ல மாட்டாங்க, ஏ வைக்கலாம், பி வைக்கலாம், சி கொடுங்க, ஒரு 3 பேர் கொடுங்க, நான் 11th வச்சு விளையாடிட்டோம். அந்த மாதிரி சூப்பரா எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு அவங்களுக்கு ஹெட் ஏக்கா இருக்க போறது என்னன்னா 4, 5, 6 அந்த பிளேஸ்ல எப்படி ஆட வைக்க போறாங்க. ஏன்னா அந்த பிளேஸ்காரர் எல்லாருமே டம்மாட்டுமே நடிக்கிறவங்க. இதை பத்தி உங்ககிட்ட ஆஃப் கேமரால பேசுறப்போ, ப்ரோ பட்லர் இருக்கிறாரு, ப்ரோ கில் இருக்கிறாரு, ப்ரோ சுதர்ஷன் இருக்காங்க ப்ரோ அப்படிங்க. அப்புறம் யோசிச்சு, ஆமா இவங்களே 15-16 ஓவர் ஆடுவாங்களே, அது இருந்துச்சுனாலும் ரஷீத் கான் அம்சல போறாங்களே, கில் பிலிப்ஸ் அம்சல போறாங்களே, ஷாருக் கான் அம்சல போறாங்களேன்ற மாதிரி இருந்தது. ஸோ சப்போஸ் வாட் இஃப் ஆல் த 3 பேட்ஸ்மேன் கெட்ஸ் அவுட் early, அப்ப எப்படி டீம் போவோம், யாரு ஸ்டாண்ட் பண்ணுவாங்க? நான் எப்பவுமே ரேட் பண்ற ஒருத்தர் இருக்கா, லாங் ப்ரோ. அவர் வந்து அந்த மாதிரி அங்க ஒரு ஸ்லோ நாக் ஆடி டீம் கிளச் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாருன்னா டீம் சூப்பரா இருக்கும். சத்தியமா வேற லெவல் இம்ப்ரெசிவ், செம இம்ப்ரெசிவ். அப்படியே ஃபர்ஸ்ட்ல சொல்லிடலாம், கன்ஃபார்மா எந்த டீமை வெட்டிக்கிட்டு நீங்க டாப் 4ல முடிக்காம போனாலும் அநியாயம், கப்படிக்கணும் அநியாயம் தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கு. பேச்சுக்கு சரி 2009, 2003 ஆஸ்திரேலியா அந்த ஸ்குவாட் மாதிரி நீங்க கூட எடுத்துக்கலாமே, இதுக்கு வந்து அடிப்பீங்க. பட் இல்ல, நீங்க அந்த 25 மெம்பர்ஸ் எடுத்து பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 20 பிளேயர்ஸ் தெரிஞ்ச பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. எல்லாருமே நம்ம ஐபிஎல்லே ஆட வச்சு பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமா புது மூஞ்சி மாதிரியே தெரியல, அதனால தரமா இருக்கு ஸ்குவாட். என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் சரி, மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா இருந்தாலும் சரி, ஆர்சிபி ஃபேனா இருந்தாலும் சரி, எந்த டீமோட பயங்கரமான ஃபேனா இருந்தாலும் சரி, கரெக்டா கிரிக்கெட் பாப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு கிரிக்கெட்னா வந்துட்டு நல்லா எல்லாம் தெரியும் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸை ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கு. மேபி வந்துட்டு சிராஜ், பிரசித் கிருஷ்ணா வச்சுலாம் டெத் ஓவர் அப்படி இப்படின்னு பேசலாம். மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இந்த டீமோட பவுலிங் லைனப் வந்துட்டு ஸ்டார் ஸ்டாக்கடா இருக்கு. ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, எனிடே வந்துட்டு நீங்க வந்துட்டு லைக் எல்லா இடத்தையும் வந்துட்டு ஃபுல்லா ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பட் அவங்களோட லைனப்பை பாருங்க, அப்படியே ஸ்டார் ஸ்டாக்டா இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, நீங்க எந்த டீமோட சப்போர்ட்டரா இருந்தாலும் குஜராத் டைட்டன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டீம் எடுத்து வச்சிருக்காங்க. மேபி குஜராத் டைட்டன்ஸ் வந்துட்டு இன்னொரு 5-6 ஐபிஎல் சீசன் விளையாண்டு ஒரு 2-3 கப் அடிச்சா அவங்களுக்கும் அந்த ஒரு மும்பை சென்னை ஸ்டேட்டஸ் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன சொல்றது, எப்படி ஒரு சிஎஸ்கே எம்ஐ வந்துட்டு ஒரு ஐபிஎல் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இவங்களும் அப்ரோச் பண்றாங்க. நம்ம என்னதான் கேகேஆர் வந்துட்டு 3 கப்பு வச்சிருந்தாலுமே லைக் இவங்க வந்துட்டு அந்த ஒரு இது கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சீசனே கப் அடிச்சாங்க, செகண்ட் சீசன் ஃபைனல்ஸ் வந்தாங்க. ஸோ இவங்க கிட்ட ஏதோ சம்திங் இருக்கு. இந்த மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், மேனேஜ்மெண்ட் வைஸ் பார்த்தா சிஎஸ்கே, எம்ஐ, கேகேஆருக்கு அடுத்து ஜிடி மேனேஜ்மெண்ட்டை சொல்லலாம். என்னதான் 3 வருஷம் தான், 2022 தான் வந்தாங்க. இதான் அவங்களுக்கு 4th இயர் அப்படின்னு நினைக்கிறேன். 3 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இவங்களை வந்துட்டு ஐயா ரேட் பண்ணலாம். நீங்க சொன்னீங்க, நான் தான் இப்போ ஆஃப் த கேமராலேயே சொன்னேன், ஜாஸ் பட்லர் மனுஷன் 20 ஓவர் வரைக்கும் 200 சேஸ் பண்ணுவாரு, 200 செட் பண்ணி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லனாலும் செட் பண்ணி கொடுப்பாரு. சாய் சுதர்ஷனும் பொறுமையா ஆடுவாரு. கில்லு வந்துட்டு இப்போ வந்துட்டு வேற பீஸ்டா ஆயிட்டு இருக்காரு. அவருக்கும் வந்துட்டு பாயிண்ட் டு ப்ரூவ் இருக்கு. 2020 ஸ்குவாட்ல இல்ல. ஸோ அவரும் T20 ஸ்குவாட்ல வரணுங்கிறதுக்காக நிறைய ப்ரூவ் பண்ணுவாரு. அண்ட் 7 மேட்ச் அகமதாபாத்ல கூட விளையாட போறாரு. ஸோ நான் கண்டிப்பா அவர்கிட்டையும் ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் டவுன் தி ஆர்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ருத்தர்ஃபோர்டு வேணுமா, ருத்தர்ஃபோர்டு இருக்கு. கிளென் பிலிப்ஸ் வேணுமா, கிளென் பிலிப்ஸ் இருக்காரு. கரீம் ஜன்னத்தை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. கரீம் ஜன்னத் வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். அவர் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அவர் எடுத்தா கூட அவர் கூட அடிப்பாரு. போன வாட்டி அஸ்மதுல்லா ஒமர்ஸா இருந்தாரு, இந்த வாட்டி கரீம் ஜன்னத் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால ஒரு மாதிரி ஸ்டார் ஸ்டாக்கட் லைனப். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, மேபி இன்னொரு ஒரு நல்ல ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்கலாமோ, ஒரு முகமது ஷமிக்கு வந்துட்டு இவங்க இது பண்ணிருக்கலாமோ. அது ஒண்ணு மட்டும்தான் அது ஏதோ குறைன்னு சொல்லணும் இந்த டீம்ல அப்படின்னு சொல்லாமே தவிர்த்து மற்றபடி எதுவுமே இல்லை. அப்படியே ஸ்டார் ஸ்டாக் லைனப்பா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு இவங்க கப் அடிக்கலன்னா தான் நம்ம இவங்களை திட்டணுமே தவிர்த்து கப் அடிச்சு ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது. இன்னைக்கு தெரியல, இன்னைக்கு டேட் வந்துட்டு மார்ச் 17.
ஃபைனல்ஸ் அன்னைக்கு பார்ப்போம். இந்த 2 டீம் வந்திருக்குன்னா இந்த இந்த கிளிப்பிங் எடுத்து போடுறேன். இவங்க தான் வந்துட்டு ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு சொன்னதுக்காக. ஸோ அடுத்து அப்படியே ப்ராபபிள் 11 வித் இம்பாக்ட் சப்புக்குள்ள போலாம். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க கிஷோர் ப்ரோ. எப்படி ஒரு டீம் சொல்ல போறீங்களா 3 டீம் சொல்ல போறீங்களா? இல்ல ஒரு டீம் வச்சு நான் இம்பாக்ட் சப் நிறைய பேர் எடுத்துக்கிறேன். ப்ராபபிள் லெவல்ல கில், பட்லர், சுதர்ஷன், திவாட்டியா, ஷாருக் கானை வச்சிருக்கேன். பிலிப்ஸ், வாஷிங்டன் சுண்டர், ரபாடா, ரஷித் கான், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. கில்லு, பட்லர் தான் இதெல்லாம் போலிங் போடுவாங்க. சுதர்ஷனும் ஆல்ரவுண்டருங்களா, ஸ்பின் போடுவாராம். அப்போ 9 போல வச்சிருக்காங்க அவங்க இதுலயே. அதுக்கப்புறம் சுதர்சனுக்குலாம் ஓவர் கொடுக்குற நிலைமை இருக்கிற மாதிரி அந்த டீம் இருக்கு. ஏங்க நியாயம் பண்றீங்க? போடுவாருன்னு சொல்ல வரேன், நான் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லல, போடுவாரு. அப்படியே இம்பாக்ட்ல வந்தா நீங்க சொன்னீங்க அங்க ஒரு அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, அவரே கொடுத்தீங்கன்னா தாராளமா டீசென்ட் 4 overs 30 runs போடுறேன். அங்கிள் இஷாந்த் சர்மா இருக்காரு, மறந்துட வேணாம். இஷாந்த் சர்மா இருக்காரு, ஜெயந்த் யாதவ் இருக்காரு, அப்புறம் கரீம் ஜனக் இருக்காரு, கோட்ஸி இருக்காரு, லம்ரு இருக்காரு, சாய் கிஷோர் இருக்காரு பவர் பிளேயோ போடுறதுக்கு. அந்த இருக்காரு அண்ணா மாணிக், அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. எல்லாரும் செர்பன் ரூடர் போர் எவ்வளவுதான் இருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு சத்தியமா. இப்போ அந்த 11th செட் பண்றது கொஞ்சம் கஷ்டம், அதை நான் கன்ஃபார்மா சொல்றேன். 11th செட் பண்றது கஷ்டம். டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனா அந்த மிடில்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த முதல் 7 மேட்சஸ்குள்ளே ட்ரை பண்ணி பார்த்துடணும். சப்போஸ் 7 மேட்சஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுல ஒரு 5 ஜெயிச்சுட்டு அந்த ஆர்ஆரோட இது ஒட்டிக்கிச்சுன்னா கஷ்டமாயிடும். அது மட்டும் நடக்கக்கூடாது அவங்களுக்கு. அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணா போதும். சாலிடான ஸ்குவாடா இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல வந்துட்டு லூப் ஹோல்ஸ்னு எதுவுமே தெரியல. எனக்கும் அதேதான், கில்லு, பட்லரு, சாய் சுதர்ஷன் இங்கேயே வந்துட்டு அப்படியே முடிஞ்சிருச்சு. இவங்க ஆக்சுவலா எப்படி டீம் எடுத்திருக்காங்கன்னா, இவங்க 3 பேரே 15 ஓவர் கிட்ட ஆடிடுவாங்க, 14 ஓவர் கிட்ட. எனக்கு அப்புறம் இறங்க போறதெல்லாம் ஷாருக் கானு, ரூதர்ஃபோர்டு இல்ல கிளென் பிலிப்ஸ், தெவாட்டியா, ரஷீத் கானு, அவ்வளவுதான். அடுத்த 4 பேர் சாலிட் ஹிட்டர்ஸ். இதுல கொடுமை என்னன்னா, இதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர்னு வேற ஒருத்தர் இருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் வேணும்னா அவங்க மேல இறக்கிக்கலாம். லைக் ஷாருக் கான் இன்கேஸ் ஷாருக் கான் பிளேஸ்லயோ இல்ல ராகுல் திவாட்டியோ பிளேஸ்லயோ எடுத்துட்டு வாஷிங்டன் சுந்தர கூட இறக்கிக்கலாம். ரபாடா, ரஷீத் கிருஷ்ணா, சிராஜ். எனக்கு தெரிஞ்சு இஷாந்த் சர்மா உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இஷாந்த் சர்மா செகண்ட் ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. பட் இஷாந்த் சர்மா அவங்க இல்ல யாரோ சம்திங் இம்பாக்ட் பிளேயரா சாய் கிஷோர் வரணும், ஸ்பின்னர் வேணுங்கிறதுனால சாய் கிஷோர் எடுத்துட்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது இல்லாம குல்வந்த் கெஜ்ரோலியான் வேற ஒருத்தர் இருக்காரு. இவங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் பேக்கப், செகண்ட் பேக்கப், தேர்ட் பேக்கப், ஃபோர்த் பேக்கப்னு 4 பேக்கப் 3 பேக்கப் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரியல, இந்த டீம் வந்துட்டு நான் திரும்ப தான் சொல்றேன், இவங்க வந்துட்டு கப் அடிக்கல அப்படின்னா தான் ஆச்சரியம். யாருமே இந்த டீமை வந்துட்டு லைக் ஆக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடியும் சரி, ஆக்ஷனுக்கு அப்புறமும் சரி, இந்த டீமை வந்துட்டு லைக் பெருசா யாருமே டச் பண்ணலன்னு நினைக்கிறேன். லைக் ஓகே குஜராத் நல்லா இருக்கு எல்லாம் அப்படியே இந்த சிஎஸ்கே, எம்ஐ, கேகேஆர், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச் அப்படின்லாம் பேசின மாதிரி ஜிடிஏ யாரும் பேசல. பட் சைலண்டா சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போவோம். எனக்கு தெரிஞ்சு கிஷோர் ப்ரோ வந்துட்டு கப் 2025 குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாரு கப்ல நினைக்கிறேன். சொல்லுங்க கிஷோர் ப்ரோ, என்ன பிளேஸ் கொடுக்க போறீங்க? அதான் என்ன கேட்டா, சென்னை, மும்பை, கொல்கத்தா மாதிரி மேட்ச் வின்னர்ஸ் இல்ல. ஸோ அதனால எப்படி அவங்க வின் பண்ணுவாங்க, டெட்ல வந்து யார் அடிச்சு கொடுப்பா, டெட்ல யார் போட்டு கொடுப்பா, அப்படிதான் வந்து சொல்லுவாங்க எல்லாரும். பட் இந்த டீம் ரொம்ப சான்ஸ் இருக்கு. நான் கன்ஃபார்மே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் கொடுப்பேன். எனக்குமே அதான் தோணுது. இந்த சீசன் வந்துட்டு இவங்க கப் அடிக்கலன்னா தான் மேபி நானு கிஷோர் ப்ரோலாம் உட்காந்து அனலைஸ் பண்ணும், என்ன தப்பு பண்ணிருக்காங்க, ஏது தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு பண்ணும் போல. மேபி யாரை கேட்டாலும் எங்க பேனலிஸ்ட்ல யாரு கேட்டிருந்தாலுமே குஜராத் டைட்டன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது டாப்ல பினிஷ் பண்ணும், கப்பே அடிக்கும்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லைனப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இதுல என்னெல்லாம் ரூல் அவுட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. சீக்காவா இருக்கட்டும், பீடாகா இருக்கட்டும், மேபி அவங்க ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி லைக் சொல்லியிருந்தாதான் உண்டே தவிர்த்து ஒரு கிரிக்கெட் ஃபேனா இந்த டீமை பார்க்கும்போது எனக்கு பயமா தான் இருக்கு. எனக்கு கேட்டா அவர் டெத்ல அடிக்க யார் இருக்கான்னு கேட்காரு. பட்லர் வந்துட்டு 20வது ஓவர் நின்னா பட்லர் கூட டெத்ல வந்துட்டு 20 ரன் அடிப்பான். அந்த மாதிரி அடிப்பான்னு சொல்லிட்டேன், சாரி அடிப்பாரு. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு இவ்வளவு நல்ல டீமை வச்சுக்கிட்டு இவங்க ஃபைனல்ஸ் வரலனாலோ இல்ல குவாலிஃபை ஆகலனாலோ இல்ல கப் அடிக்கலனாலோ தான் நம்ம வந்துட்டு என்னடா பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். இதெல்லாம் நடந்தா வந்துட்டு அன்னைக்கே சொன்னலன்ட்டு பெருமையா தான் பேசிக்கணும். ஸோ வித் தட் நோட் நம்ம இந்த இதை முடிச்சுக்கலாம், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். திரும்பவும் அதான் சொல்றோம், லைக் அடுத்த 2 மந்த்துக்கு வந்துட்டு ஒரு எக்ஸைட்டிங் ஐபிஎல் ஃபெஸ்டிவல் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா எம்சிஜிசி பேக்கை வந்துட்டு நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்க கூட வந்து பேசலாம். கிஷோர் ப்ரோ, விக்கி ப்ரோ எல்லாம் வருவாங்க. பிரசாத் ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச என்ன சொல்றது உங்களுடைய ஃபேவரட் ஸ்டார்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ அவங்களோட கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணி உங்களோட கருத்தை சொல்லலாம், உங்களோட வியூஸை ஷேர் பண்ணலாம் ஆஃப்டர் எவ்ரி மேட்ச். ஸோ கண்டிப்பா மறக்காம எல்லாம் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு 2 வீடியோஸ் 2 மேட்சோட ரிவ்யூஸ்க்கு நீங்க கண்டிப்பா வரலாம். ஸோ வித் தட் நோட் மீ அண்ட் கிஷோர் ப்ரோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ.